Hello everyone, welcome to the Kalvi TV channel and this is Bharat. I am here to guide you through your competitive exam preparation, mainly focusing on upcoming RRB examination. இதுக்கு முன்னாடியான செஷனில் வந்துட்டு நம்ம ஜியாகிரஃபியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடியான செஷன்ஸில் இந்தியாவோட லொக்கேஷன் அண்டு அதோட பவுண்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னது, அதோட லேண்ட் பவுண்டரிஸ் எந்தெந்த கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது, இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்தியாவோட ஃபிசியோகிராஃபின்னு பார்க்கும்போது மவுண்டைன் சிஸ்டம்ஸ் முடிச்சு வச்சுருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபிசியோகிராஃபியில் பிளாட்டியூஸ், பிளெயின்ஸு, கோஸ்டல் பிளெயின்ஸு அண்ட் அது ரிலேட்டடான டாபிக்ஸ்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணி அதில் உள்ள கோர் கான்செப்ட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தான் திரும்ப கொஷின்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் முன்னாடி செஷனில் பார்க்கும்போதே பார்த்தோம், ஒரே கொஷின் ஒரே கான்செப்ட்லேருந்து 3-4 தடவை வந்துட்டு ஒரே டாப்பிக்லேருந்தே கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்தெந்த லெவலுக்கு நம்ம திரும்ப பார்க்குறோம், மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் வந்துட்டு அதிகமான கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி செஷனில் வந்துட்டு இந்தியன் ஃபிசியோகிராஃபியில் பிளாட்டியூ சிஸ்டம் பார்க்கலாம், அண்டு கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்க்கலாம், மவுண்டன் பாசஸ் பார்க்கலாம். அது ரிலேட்டடான இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Okay, first question is, which plateau is spread across Rajasthan, Madhya Pradesh and Gujarat with an average altitude of 500 meters? ஸோ பிளாட்டியூ சிஸ்டத்துக்கும் மவுண்டெயின்ஸுக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்த்துருந்தோம். பிளாட்டியூ அப்படின்னா அது வந்துட்டு ஒரு எலிவேட்டட் டேபிள் லேண்டு. மவுண்டெயின் அப்படின்றதுக்கும் பிளாட்டியூ அப்படின்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிளாட்டியூ அப்படின்றது டாப்பில் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், மவுண்டெயின்றது வந்துட்டு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸாக இருக்கும். பிளாட்டியூவோட மவுண்டெயின் வந்துட்டு ஆல்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளாட்டியூவோட ஆவரேஜ் ஆல்டிடியூட் வந்து 600 மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ இங்கே கேட்குறாங்க என்னென்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத் இந்த 3 ஸ்டேட்லேயுமே பரவி இருக்கிற பிளாட்டியூ என்னது வித் அன் ஆவரேஜ் ஆல்டிடியூட் ஆஃப் 500 மீட்டர்ஸ் வச்சுட்டு இந்த 3 ஸ்டேட்லேயும் பரவி இருக்க பிளாட்டியூ என்னது? ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் 500 மீட்டர் சராசரி உயரத்தில் பரவியுள்ள பீடபூமி எது? இது என்னென்னா ஆன்சர் வந்துட்டு மால்வா பிளாட்டியூ. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் ஃபிசியோகிராஃபியில் வந்துட்டு ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் பெனின்சுலா பிளாட்டியூவில் பார்த்தோம்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இருக்கும், அடுத்து டெக்கான் பிளாட்டியூ இருக்கும். இதுக்கு உள்ளார உள்ள சின்ன டிவிஷன்ஸ் தான் வந்துட்டு சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூ, மார்வார் பிளாட்டியூ, இது எல்லாமே. ஸோ இந்த 3 ஸ்டேட்லேயும் பரவி இருக்க பிளாட்டியூ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மால்வா பிளாட்டியூ தான். மால்வா பிளாட்டியூ இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் Rajasthan, Madhya Pradesh and Gujarat with an average altitude of 500 meters with total area of 83,535 square kilometer. So Malwa Plateau oda total area அப்படினு பாத்தீங்கன்னா 83,535 square kilometer. இது average altitude என்னன்னு பாத்தீங்கன்னா 500 meters. ஓகே, மால்வா பீடபூமி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் முழுவதும் 500 மீட்டர் சராசரி உயரத்துடன் 83,535 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இப்போது இதை தான் நம்ம சவுத் இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெசர்ட் ரீஜியன் இருக்கும், கிரேட் இண்டியன் டெசர்ட் இருக்கும். இந்த டெசர்ட் ரீஜியனுக்கு மேலே இருந்து தான் நம்மளுக்கு பெனின்சுலா பிளாட்டியூ ஸ்டார்ட் ஆகுது. பெனின்சுலா பிளாட்டியூவோட அப்பர் போர்ஷன் வந்துட்டு நம்ம சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்கிறோம். இந்த லோயர் போர்ஷன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த லோயர் போர்ஷன் வந்துட்டு நம்ம டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் ஹைலாண்டே டெக்கான் பிளாட்டியூவும் எந்த சிஸ்டம் நம்மளுக்கு பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க விந்தியன் மவுண்டன் ரேஞ்சஸ் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸையும் டெக்கான் பிளாட்டியூவையும் பிரிக்குது. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் ஒரு முக்கியமான பிளாட்டியூ அப்படின்னு பார்க்கல இந்த மால்வா பிளாட்டியூ. இது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பரவி இருக்க பார்த்தீங்கன்னா, இங்கே குஜராத்தில், மேஜர் போர்ஷன் வந்துட்டு மத்திய பிரதேஷில் அண்டு சில போர்ஷன் வந்துட்டு ராஜஸ்தானில். ஸோ 3 ஸ்டேட்லேயுமே இந்த மால்வா பிளாட்டியூ வந்துட்டு பரவி இருக்குது. இதோட டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 83,535 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தோம். இதோட ஆல்டிடியூட் வந்துட்டு 500 மீட்டர் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த காரோ, காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் விச் ஃபிசிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா? இந்த 3 ஹில் சிஸ்டமும் எந்த ஃபிசிக்கல் டிவிஷனோட ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரோ, காசி மற்றும் ஜெயின்டியா குன்றுகள் இந்தியாவின் எந்த இயற்கை அமைப்பின் ஒரு பகுதியாகும்? எந்த ஒரு நேச்சுரல் ஃபிசிக்கல் சிஸ்டத்தோட ஒரு பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிமாலயன் மவுண்டெயின்ஸோட ஒரு பார்ட் கிடையாது. நம்ம ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பார்க்கும்போது இந்த 3 ஹில் சிஸ்டமும் பார்த்துருப்போம். பட் இந்த 3 ஹில் சிஸ்டமும் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸோட ஒரு பார்ட் கிடையாது. நார்த்தன் பிளெயின்ஸோட ஒரு பார்ட் கிடையாது. இது 3மே ஹில்ஸ். ஸோ பிளெயின்ஸோட பார்ட் கிடையாது, கோஸ்டல் பிளெயின்ஸும் கிடையாது. ஆன்சர் வந்துட்டு பெனின்சுலா பிளாட்டியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த காசி, காரோ அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான மேகாலயாவில் இருக்குது. ஓகே, இப்போது
இதுதான் இந்தியாவோட மேப்பு. நம்ம பார்த்தோம் பெனின்சுலா பிளாட்டியூ வந்துட்டு இந்த ரீஜியன் தான் பெனின்சுலா பிளாட்டியூ. இந்த பெனின்சுலா பிளாட்டியூவோட அப்பர் ரீஜியன் வந்துட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பார்த்தோம், லோயர் ரீஜியன் வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூன்னு பார்த்தோம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனான இது தான் நம்ம இப்போ பார்த்த காசி, காரோ அண்டு ஜெயின்டியா ஹில்ஸ். இந்த ரீஜியன் தான் வந்துட்டு காசி, காரோ, ஜெயின்டியா ஹில்ஸ். இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. ஸோ மேகாலயாவை பற்றி பார்த்துருந்தோம். மேகாலயா தான் வந்து ஹையஸ்ட்டு ரெயின் ரிசீவிங் ஸ்டேட் இன் இந்தியா. முக்கியமாக பார்த்தோம்னா சிறப்புஞ்சி தான் ஹையஸ்ட் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு இந்தியாவிலே ரிசீவ் பண்ணுற ஒரு ரீஜியன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, இப்போது இதில் இருக்க முக்கியமான ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்லேருந்து கீழே டெக்கான் பிளாட்டியூ வரைக்கும் பெனின்சுலா பிளாட்டியூவில் இருக்க முக்கியமான ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ஆரவல்லி ரேஞ்சு பார்த்துருந்தோம், அண்ட் விந்தியன் ரேஞ்சு பார்த்துருந்தோம், சாத்புரா ரேஞ்சு, மஹாடியோ ஹில்ஸ் பார்த்துருந்தோம், அண்ட் மைக்கால் ரேஞ்சு, மஹாடியோ ஹில்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து முக்கியமான மவுண்டன் ரேஞ்சஸ். அடுத்த கொஷின், புந்தேல்கண்ட் அண்ட் பகேல்கண்ட் ஆர் பார்ட் ஆஃப் விச் ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா? இந்த புந்தேல்கண்டும் பகேல்கண்டும் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபியூச்சரோட ஒரு பகுதின்னு கேட்டிருக்காங்க. புந்தேல்கண்ட் மற்றும் பகேல்கண்ட் ஆகியவை இந்தியாவின் எந்த இயற்கை அமைப்பின் ஒரு பகுதியாகும்? இந்த ரெண்டு பார்ட்டுமே நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்துருப்பீங்க. புந்தேல்கண்ட், பகேல்கண்ட் இந்த மாதிரியான ரீஜன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது படிச்சிருந்துருப்பீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷோட அந்த பவுண்ட்ரி அந்த ரீஜியனில் வந்துட்டு இந்த ரெண்டு பிளாட்டியூ, இது ரெண்டுமே பிளாட்டியூ, புந்தேல்கண்ட் பிளாட்டியூவும் பாகேல்கண்ட் பிளாட்டியூவும் மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரீஜியனோட அந்த பவுண்ட்ரி ரீஜியனில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து அல்டிமேட்டாக கோஸ்டல் பிளெயின்ஸ் கிடையாது. தே ஆர் நாட் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், தே ஆர் நாட் நார்த்தன் பிளெயின்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே பிளாட்டியூஸ்ன்னு பார்த்துட்டோம். தே ஆர் அ பார்ட் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டியூ. கடற்கரை சமவெளி கிடையாது, இமயமலை கிடையாது, வட சமவெளிகள் கிடையாது, தீபகற்ப பீடபூமி தான். தீபகற்ப பீடபூமியோட ஒரு பகுதி தான் இந்த புந்தேல்கண்ட் மற்றும் பகேல்கண்ட் பீடபூமிகள். இது எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கும்போது காஜராஹோ டெம்பிள்ஸ்னு படிப்பீங்க. அது வந்துட்டு இந்த புந்தேல்கண்ட் ரீஜனில் தான் அமைஞ்சிருக்குது. ஓகே, புந்தேல்கண்ட் அண்ட் பாகேல்கண்ட் ஆர் பார்ட் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டியூ. புந்தேல்கண்ட் இஸ் அ செமி ஏரிட் ரீஜியன். செமி ஏரிட்னா வறண்ட ஒரு நிலப்பரப்பாகும். கவரிங் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ். புந்தேல்கண்ட் மற்றும் பாகேல்கண்ட் ஆகியவை தீபகற்ப பீடபூமியின் ஒரு பகுதியாகும். புந்தேல்கண்ட் என்பது மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகும். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். இப்போது முக்கியமான பிளாட்டியூஸ் என்னென்னு பார்ப்போம். இதுதான் வந்து பெனின்சுலா பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணுமே நம்ம பார்த்துட்டோம். ஹில்ஸு காசி, காரோ, ஜெயின்டியா ஹில்ஸ்ன்னு பார்த்துட்டோம். மார்வார் பிளாட்டியூ தான் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கும் மார்வார் பிளாட்டியூ. அடுத்து மத்திய பாரத் பதார், இது வந்துட்டு ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேசத்தோட அந்த பவுண்டரியில் அமைஞ்சிருக்கும். அடுத்தது முக்கியமானது மால்வா பிளாட்டியூ. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளாட்டியூ. மால்வா பிளாட்டியூ வந்துட்டு ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மத்திய பிரதேசத்தோட பவுண்டரியில் அமைஞ்சிருக்குது. அண்ட் தென் புந்தேல்கண்ட் பிளாட்டியூ, இதுதான் புந்தேல்கண்ட் பிளாட்டியூ. பாகேல்கண்ட் பிளாட்டியூ, இது வந்துட்டு பாகேல்கண்ட் பிளாட்டியூ. இங்கே வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் இருக்குது அப்படின்னா இங்கே மத்திய பிரதேஷ் இருக்கும். இது ரெண்டோட பவுண்ட்ரிலையுமே இது அமைஞ்சிருக்கும். அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இது வந்துட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒரிசா பார்டர், அங்கே சத்தீஸ்கரில் வந்துட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குது நம்மளுக்கு. அண்ட் தென் மகாராஷ்டிரா பிளாட்டியூ, இந்த பகுதி வந்துட்டு மகாராஷ்டிரா பிளாட்டியூ. கர்நாடகா பிளாட்டியூ, இது வந்துட்டு தெலுங்கானா பிளாட்டியூ. இதை தான் வந்துட்டு நம்ம கலெக்டிவாக வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் சோட்டா நாக்பூர் பிளாட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இங்கே தான் ஹை மினரல்ஸ் இருக்குது. அதிகமான மினரல் டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு ரீஜியன் வந்துட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் தான் நம்மளுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு மகதா கிங்டம் அதெல்லாம் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ கேன் பி ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ். அடுத்த கொஷின், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்துட்டு எந்த மாநிலங்களில் வந்துட்டு காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா கிடையாது, ராஜஸ்தான் கிடையாது. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து இந்தியாவோட ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் இருக்குது. அஸ்ஸாம் கிடையாது. ஸோ ஈஸ்ட்னா அஸ்ஸாமும் கிடையாது, ஜார்க்கண்டில் தான் அமைஞ்சிருக்குது. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இஸ் லொக்கேட்டட் ஆன்
Jharkhand. Chota Nagpur Plateau covers parts of Jharkhand, Odisha, West Bengal, Chhattisgarh. ஸோ ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநிலங்களில் வந்துட்டு பரவி இருக்குது. உட்பிரிவுகள் வந்துட்டு ராஞ்சி பிளாட்டியூ, ஹசாரிபாக் பிளாட்டியூ அண்டு பலமாவு. இது 3மே வந்துட்டு இதோட உட்பிரிவுகள். ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமின்றது ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளை உள்ளடக்கியது. ராஞ்சி பீடபூமி, ஹசாரிபாக் பீடபூமி மற்றும் பலமாவு ஆகியவை இதன் பிரிவுகள் ஆகும். நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் கிங்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியங்கா டைனாஸ்டி மகதால தான் உருவாகும். அதாவது நம்ம சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு நலிவடைஞ்சு அது கொஞ்ச நாளில் வந்துட்டு காணாமல் போயிடும். அதுக்கு அடுத்த சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா பிளைன் சிவிலைசேஷன். கங்கா பிளைன் சிவிலைசேஷனில் தான் நம்ம வந்துட்டு 16 மகஜனபதாஸ் பார்ப்போம். அந்த 16 மகஜனபதாஸில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் கிங்டமாக ரைஸ் ஆகிறது வந்துட்டு மகதா கிங்டம் அப்படின்னு பார்ப்போம். அந்த மகதா கிங்டம் பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆனதுக்கு 3 முக்கியமான காரணம் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்துட்டு அதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன். அது வந்துட்டு சுற்றி வந்து மலைகளால் சூழப்பட்டு ஒரு அரண் போல் அமைஞ்சிருக்கும். அடுத்து அதுக்கு சுற்றி 3 ரிவர்களோட கான்ஃப்ளூயன்ஸில் அமைஞ்சிருக்கும். ஸோ ட்ரேடு நல்லா ஃபெசிலிட்டேட் ஆச்சு. அடுத்தது வந்துட்டு அது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ மேலே அமைஞ்சிருந்தது தான் அடுத்த முக்கியமான ரீசன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதிகமாக அவங்களுக்கு அயன் ஓர் வெட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அயன் ஓர் நிறையா கிடைக்கும்போது இரும்பு தளவாடங்கள் வந்துட்டு ஆயுத தளவாடங்களாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும் அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆயுதங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது அவங்களோட ஆர்மி பெருசாச்சு. அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது அவங்களோட ப்ரொடக்ஷன் பெருசாச்சு. அந்த ப்ரொடக்ஷனை வந்துட்டு நதிகள் மூலமாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்றும் வேறு எந்த மகஜனபதாஸும் அவங்க மேலே போர் தொடுக்க முடியாத லெவலுக்கு சுற்றி மலைகள் வந்துட்டு சூழ்ந்திருந்தது. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ மேலே அமைஞ்சிருந்தது தான் அந்த மகதா ஜெகநாத்பதாவோட ஒரு என்ன சொல்கிறது, அது ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூனாலே நம்மளுக்கு என்ன மைண்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹை மினரல் டெபாசிட்ஸ் தான் நம்மளுக்கு மைண்டு வரும். முக்கியமாக எங்கேன்னு பார்க்கும்போது ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் வந்துட்டு இது பரவி இருக்குது. இந்த மாநிலங்களில் தான் நம்ம ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் காரிடார் அப்படின்னா அதிகமாக நக்சல் மூமெண்ட்ஸ் இருக்கிற காரிடார். இங்கே தான் ஃபஸ்ட்டு அதிகமாக மினரல்ஸ் இருக்குன்னு இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சு. எங்கே இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அதிகமாக வருதோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து அக்ரிகல்ச்சரலிஸ்ட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் நடுவுல நடந்த அந்த ஒரு கிளாஷ் தான் வந்துட்டு நக்சல் மூமெண்ட்ஸ் ஃபியூவல் ஆகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகண்ட், இப்போ கான்டெம்பரரி பீரியட்லேயும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பிளாட்டியூ. இது ரெண்டுலேயுமே ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜனாக இருக்குது. அடுத்த கொஷின், இன் விச் பிளாட்டியூ இஸ் அ சிட்டி ஆஃப் ஹைதராபாத் லொக்கேட்டட்? ஹைதராபாத் எந்த பிளாட்டியூவில் அமைஞ்சிருக்கு? ஹைதராபாத்னாலே சவுத் இந்தியாவில் தெலங்கானாவில் இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுத் இந்தியானாலே டெக்கான் பிளாட்டியூ. ஸோ டெக்கான் பிளாட்டியூ. மேகாலயா கிடையாது, மால்வா கிடையாது, சோட்டா நாக்பூர். மால்வா வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்குதுன்னு பார்த்தோம். சோட்டா நாக்பூர் வந்துட்டு இப்போ தான் பார்த்தோம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹைதராபாத் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் மூசி. மூசி ஆற்றின் கரையில் வந்துட்டு ஹைதராபாத் அமைஞ்சிருக்குது. அந்த டெக்கான் பிளாட்டியூ. ஹைதராபாத் தான் தெலங்கானாவோட கேபிட்டல். ஹைதராபாத் மூசி ஆற்றின் கரையில் தக்கான பீடபூமியில் அமைந்துள்ளது. இது தெலங்கானாவின் தலைநகரமாகும். இதுதான் வந்துட்டு நம்ம டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூவோட வெஸ்டர்ன் ஃப்ளாங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் ஃப்ளாங்க்ஸில் வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். டெக்கான் பிளாட்டியூவையும் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸையும் பிரிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே பிரிக்கும். இங்கே வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அளவுக்கு கண்டினியூஸாக இல்லாட்டினாலும் இது வந்துட்டு ஒரு டிவைடை உருவாக்கும். ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூவில் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஹைதராபாத் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. விச் டைப் ஆஃப் சாயில் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டெக்கான் பிளாட்டியூ? டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தக்கான பீடபூமியின் பெரும்பகுதியில் எந்த வகையான மண் மூடியுள்ளது? அலுவியல் சாயிலா, ரெட் சாயிலா, எல்லோ சாயில்? இது 3மே கிடையாது. பிளாக் சாயில். அலுவியல் சாயில் அப்படின்னா என்ன? வண்டல் மண். வண்டல் மண் உருவாகிறது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் மற்றும் ஓடைகளால் கரைச்சி அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த சில்ட் டெபாசிட் ஆகி தான் வண்டல் மண் உருவாகும். இது வந்துட்டு மோஸ்ட் ஃபெர்டைல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக ஃபெசிலிட்டேட் பண்ணுறது வந்துட்டு இந்த அலுவியல் சாயில் தான், வண்டல் மண் தான். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ரிவர் இதுக்கு சோர்ஸாக இருக்கணும். அப்போது ரிவர் பிளெயின்ஸில் தான் அதிகமாக வந்துட்டு வண்டல் மண் நம்மளுக்கு காணப்படுது. ரிவர் பிளெயின்ஸ்னு பார்க்கும்போது
நார்த் இந்தியன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கங்கா யமுனா பிளெயின்ஸு. ஸோ அலுவியல் சாயில் வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக இல்லை. ரெட் சாயில் அப்படின்னு பார்க்கல, ரெட் சாயிலும் இல்லை. ரெட் சாயில் வந்துட்டு எங்கே மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் ஈஸ்டர்ன் காட்ஸோட அந்த ஃபுட் ஹில்ஸில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். எல்லோ சாயிலும் கிடையாது. பிளாக் சாயில் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வல்கானிக் எரப்ஷன் மூலமாக லாவா வெளியில் வரும்போது, மோல்டன் லாவா மேக்மா வெளியில் வரும்போது அது சால்டிஃபை ஆகையில் அந்த சால்டிஃபை ஆன மேக்மா வந்துட்டு மெதுவாக எரோஷன் மூலமாக அரிக்கப்பட்டு உருவான அந்த சாயில் சர்ஃபேஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் சாயில். ஸோ டெக்கான் பிளாட்டியூ வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கான் பிளாட்டியூ இஸ் a ரிசல்ட் ஆஃப் வல்கானிக் ஆக்டிவிட்டி. ஸோ வல்கானிக் ஆக்டிவிட்டியால் ஃபார்ம் ஆன ஒரு பிளாட்டியூ வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூ. அதில் அதிகமாக காணப்படுற சாயில் வந்துட்டு பிளாக் சாயில். பிளாக் சாயில் வந்துட்டு எந்த கிராப் வளர்கிறதுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன். அதனால தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு மகாராஷ்டிராவை சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் காட்டன் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு மகாராஷ்டிராவை தான் சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக உள்ள சாயில் பிளாக் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? வல்கானிக் ஆக்டிவிட்டினால லாவா வெளியில் வரனால ஃபார்ம் ஆகுது. ஸோ டெக்கான் பிளாட்டியூவே வந்துட்டு வல்கானிக் ஆக்டிவிட்டினால தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிளாட்டியூ வந்துட்டு அது மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியன் டெக்டானிக் பிளேட் வந்துட்டு நகர்ந்து வந்து ஏஷியன் பிளேட்டோட முட்டும் போது அது ஒரு வல்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்கை கிராஸ் ஆகும். அது ஹாட் ஸ்ப்ரிங்கை கிராஸ் ஆகும்போது உருவானது தான் இந்த டெக்கான் பிளாட்டியூ. அது அரிச்சு தான் நம்மளுக்கு பிளாக் சாயில் கிடைக்குது. பிளாக் சாயிலில் அதிகமாக காட்டன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த டெக்கான் பிளாட்டியூவில் அமைஞ்சிருக்கிற மகாராஷ்டிராவில் அதிகமாக காட்டன் கல்டிவேஷன் நடக்குது. அதனால் மகாராஷ்டிரா வந்துட்டு என்ன சொல்கிறோம்? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா கோயம்புத்தூர். அப்போ அல்டிமேட்லி கோயம்புத்தூர்லையும் தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் சாயில் இருக்கும் அப்படின்றது நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டெக்கான் பிளாட்டியூ இஸ் கவர்ட் வித் பிளாக் சாயில். பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெகோர் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு வென் வெதரிங் ஃப்ரம் ராக்ஸ். என்ன ராக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வல்கானிக் பேசால்ட் ராக்ஸ். தக்கான பீடபூமியின் பெரும் பகுதி கரிசல் மண்ணால் சூழப்பட்டுள்ளது. இது பாறைகளின் சிதைவுறுவதால் உருவாகுகிறது. அடுத்த கொஸ்டின், விச் மவுண்டன் ரேஞ்ச் இஸ் ஆன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ? இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் தான் நம்ம மேப்பில் பார்த்தோம். டெக்கான் பிளாட்டியூவோட வெஸ்டர்ன் சைடில் வந்துட்டு வெஸ்ட் கோஸ்ட்டு ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குது. அந்த கோஸ்டல் பிளெயின்ஸையும் டெக்கான் பிளாட்டியூவும் பிரிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் தான். ஸோ ஷிவாலிக் ஜஸ்கர் கிடையவே கிடையாது. இது வந்துட்டு தே ஆர் அ பார்ட் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ். கரக்கோணம் விந்தியா இதுவும் கிடையாது. கரக்கோணம் ரேஞ்சு ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சோட ஒரு பகுதி. விந்தியன் மவுண்டன் ரேஞ்சு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸோட ஒரு பகுதி. இதுவும் கிடையாது. ஆரவழி பிற்பஞ்சல். ஆரவழி வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது. பிற்பஞ்சல் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இதுவும் கிடையாது. ஸோ ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் அதுக்கான ஆன்சர். டெக்கான் பிளாட்டியூவையும் கோஸ்டல் பிளெயின்ஸையும் பிரிக்கிற அந்த மவுண்டன் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் தான். ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பவுண்டரி ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. தக்கான பீடபூமியின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், கத்தியவார் பெனின்சுலா இஸ் ஜியாகிரபிக்கல் லொகேஷன் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேஸ். கத்தியவார் தீபகற்பம் என்பது டேஸின் புவியியல் மற்றும் கலாச்சார நீட்சியாகும். எந்த ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கத்தியவார் பெனின்சுலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் இருக்க அந்த ஒரு பெனின்சுலா ரீஜியன் தான் கத்தியவார் பெனின்சுலா. இது எந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள தார் டெசர்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கத்தியவார் பெனின்சுலா. ராய்ப்பூர் கிடையாது, ஹைதராபாத் கிடையாது, அகமதாபாத். நம்ம வந்து அகமதாபாத்னு கெஸ் பண்ணலாம். ஏன்னா அகமதாபாத் வந்துட்டு கத்தியவார் பெனின்சுலாவில் தான் இருக்குது. ஆனால் அகமதாபாத்தோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கத்தியவார் பெனின்சுலா கிடையாது. ராஜஸ்தானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் கத்தியவார் பெனின்சுலா. ஜியாகிரபிக்கலி அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கத்தியவார் பெனின்சுலா இஸ் மெயின்லி இஸ் இன் ராஜஸ்தான். அடுத்து வந்துட்டு பாசஸ் பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் வந்துட்டு பிளாட்டியூஸ் வச்சு இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு பாசஸ் வச்சு இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னு பார்ப்போம். டேஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் இன் த வேர்ல்ட் அண்ட் இஸ் அ மவுண்டைன் பாஸ் இன் ஹிமாலயன் பீக்ஸ் தட் கோஜாயின்ஸ் சிக்கிம் அண்ட் சைனாஸ் திபெத் அட்டானமஸ் ரீஜன். ஸோ மவுண்டைன் பாஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? மலைக்கணவாய்கள் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் மவுண்டைன் செயினில் நடுவில் ஏற்படுற ஒரு பிரேக்கை தான் நம்ம மவுண்டைன் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு குஜராத்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரன் ஆகுது. அது கூடால வந்துட்டு அந்த கண்டினியூட்டியில் ஒரு பிரேக் விழுவும். அந்த பிரேக் தான் மவுண்டன் பாஸ். இந்த பிரேக் எதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த சைடு வாழ்கிற மக்களும் இந்த சைடு வாழ்கிற மக்களும் இந்த மவுண்டன் பாஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்துட்டு மவுண்டன் பாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு மீடியமாக இருக்குது, ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான ஒரு மீடியமாக இருந்திருக்குது. மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இடம்பெயர்றதுக்கு மைக்ரேஷனுக்கான ஒரு மீடியமாகவும் இருந்திருக்குது. நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம், இஸ்லாமிக் இன்வேஷன் நடக்கும்போது, அதாவது கஜினி முகமதுலேருந்து கோரி முகமதுலேருந்து தொடர்ந்து பாபர் வரைக்கும் உள்ளே வந்தது எல்லாருமே மவுண்டன் பாசஸ் வழியாக, கைபர் கோமல் பாசஸ் வழியாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ ஒரு முக்கியமான மவுண்டன் பாஸ் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோல் ப்ளே ஆச்சு அப்படின்றதும் வந்துட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ மவுண்டன் பாஸ் அப்படின்றது ஒரு கண்டினியூஸான மவுண்டைன் செயினுக்கு நடுவில் இருக்க ஒரு கேப். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கிமையும் சைனாவோட டிபெட் ரீஜியனையும் கனெக்ட் பண்ணுற அந்த பாஸு. இது வந்துட்டு இன்னொன்று என்னென்னா ஹையஸ்ட் மோட்டரபிள் மவுண்டன் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆன்சர் வந்துட்டு நத்துலா பாஸ். நத்துலா பாஸ் தான் சிக்கிமையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ். சிக்கிம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பாஸ் முக்கியமான பாஸ், ஒன்று நத்துலா பாஸ், இன்னொன்று வந்துட்டு ஜெலிப்லா பாஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மவுண்டன் பாஸஸ் வந்துட்டு முக்கியமான பாஸஸ் இருக்கும். எல்லாத்தையும் படிக்கிறனாலும் அந்த முக்கியமான பாஸஸ் என்னென்ன நம்ம படித்து வச்சுருந்தாலுமே நம்ம எலிமினேஷன் மூலமாக வந்துட்டு ஆன்சரை வந்துட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுடலாம். எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக பாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். மவுண்டனியஸ் ரீஜன்ஸ் உள்ள ஸ்டேட், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே பாஸஸ் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும், லடாக் யூனியன் டெரிட்டரியில் இருக்கும், ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கும், உத்தரகண்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்கும், தென் அருணாச்சல் பிரதேசில் இருக்கும். ஓகே, இப்போது ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு ப்ளஸ் இது சிக்கிமையும் சைனாவோட திபெத்தியன் அட்டானமஸ் ரீஜனையும் கனெக்ட் பண்ணுது. இது என்ன பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்துலா பாஸ். Nathula Pass is one of the highest motorable road in the world. It connects Sikkim and China's Tibet's autonomous region. Another question. Das Pass is the highest mountain pass in the state of Himachal Pradesh that connects Kulu Valley and Lahal and Spiti Valley. நம்ம குழு மணாலிக்கெலாம் டூர் போவோம்ல, இந்த குழு பள்ளத்தாக்கையும் லஹால் அண்ட் ஸ்பிட்டி வேலி இந்த 2 பள்ளத்தாக்கையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மவுண்டன் பாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பள்ளத்தாக்குனா என்ன? 2 மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கிறது தான் பள்ளத்தாக்கு. அப்போனா ஒரு மலை இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு பள்ளத்தாக்கு, அடுத்து ஒரு மலைன்னு இருக்கும். ஸோ 2 பள்ளத்தாக்குகள் வந்துட்டு ஒரு மலையால் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மலைக்கு நடுவில் ஒரு பாஸ் இருக்குது. அந்த பாஸ் வந்து இந்த 2 பள்ளத்தாக்கையும் இணைக்குது. அது என்ன பாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது குழு மணாலையும் லஹால் அண்ட் ஸ்பிட்டி வேலியும் வந்துட்டு இது பிரிக்குது. அப்போ இது ரோக்டாங் பாஸ். ரோக்டாங் பாஸ் தான் குழு வேலியும் லஹால் அண்ட் ஸ்பிட்டி வேலியும் பிரிக்கிற பாஸ். Rohtang Pass is located at an altitude of 3979 kilometers. இதோட altitude வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹையஸ்ட் மவுண்டன் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இன்னொரு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஸ்னோ கேட் ஆஃப் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சல் பிரதேஷோட ஒரு பனி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆல்டிடியூட் பார்த்தோம்னா 3979 மீட்டர்ஸ் வந்துட்டு இதோட ஆல்டிடியூடு. இது ஈஸ்டர்ன் பிற்பஞ்சல் ரேஞ்சில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. எல்லா மாதமுமே நம்ம இந்த பாஸை அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு சில மாதத்தில் தான் இந்த பாஸஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேயும் வயசானவங்க வந்துட்டு பெருசாக இந்த பாஸ்க்கு போக முடியாது. ஏன்னா இது வந்து ஆல்டிடியூட் அதிகமான உயரத்தில் இருக்கனால அங்கே ஏர் ரொம்ப தின்னாக இருக்கும், ஆக்சிஜன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெல்த்தி பீப்புள் மேலே போனாலுமே அங்கே வந்துட்டு அவங்க மூச்சு விடுறதுக்கு சஃபகேட் பண்ணுவாங்க. அந்த ரீஜியனில் பல 100 வருடங்களாக வாழ்ந்து அந்த கிளைமேட்டுக்கு தன்னோட உடம்பு தகவமைச்சிருந்தால் தான் அந்த ரீஜியனில் வந்துட்டு சர்வை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே உள்ள ஒரு சில ட்ரைப்ஸ் இருப்பாங்க, குமாவோன் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களாம் வந்துட்டு அந்த ஹை ஆல்டிடியூடுக்கே வந்துட்டு அவங்க லங்ஸ் வந்துட்டு பில்டாக இருக்கும். கம்மியான ஏர்லேருந்தும் அதிகமான ஆக்சிஜன் வந்துட்டு அதை எடுத்துக்கணும். அப்படி உள்ள மக்கள் தான் இங்கே வாழ முடியும். நம்மளாம் போனோம்னா அதுவும் சம்மரில் தான் அந்த பாசஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. விண்டரில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சம்மரில் நம்ம போகும்போதுமே ஹை ஆல்டிடியூடுன்றனால அங்கே தின் ஏர் இருக்கும், மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ ரோக்டாங் பாஸ் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் மவுண்டன் பாஸு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் குழு மணாலியவும் ஸ்பிட்டி வேலியும் கனெக்ட் பண்ணுது. ஈஸ்டர் பிற்பஞ்சல் ரேஞ்சில் இருக்குது. ரோக்தாங் கணவாய் கிழக்கு பிற்பஞ்சல் மலைத்தொடரில் 3979 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின். Rohtang Pass is located in which of the following state?
நான் சொன்ன மாதிரி ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொஷின்லேருந்தே அடுத்தடுத்த வருஷம் வந்து கொஷின் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், குளுமணாலியவும் லிப்புலேக் பாஸ் வேலியவும் கனெக்ட் பண்ணுற பாஸ் எது அப்படின்னு பார்த்தோம். அந்த பாஸ் வந்துட்டு இப்போ எந்த ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் நம்ம பார்த்தோம். ஹிமாச்சல் பிரதேஷோட ஸ்னோ கேட்டுன்னு எதை சொல்லுவாங்க, ரோஹ்டங் பாஸ். அடுத்து ஓகே, பாசஸ் முக்கியமான பாசஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வைஸே நம்ம போகலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தோம்னா 3 பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசஸாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பனிகல் பாஸ். பனிகல் பாஸ் வந்துட்டு ஜம்முவையும் காஷ்மீர் வேலியவும் கனெக்ட் பண்ணுறது வந்து பனிகல் பாஸ். ஜம்முன்றது பிளெயின், காஷ்மீர் அப்படின்றது வேலி. ஸோ நம்ம வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்னாலே நம்மளுக்கு மவுண்டெயினியஸ் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஜம்முன்றது பிளெயின் ரீஜியன், காஷ்மீர்ன்றது தான் வேலி ரீஜியன், அதாவது மலையை தாண்டி அங்கே சைடு பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் மலை பிற்பஞ்சல் ரேஞ்ச் இருக்குது. இந்த மலைப்பகுதிகளில் கடந்து நம்ம அந்த சைடு போகிறதுக்கு அமைஞ்சிருக்கிற பாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பனிகல் பாஸ். ஸோ பனிகல் பாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாஸ். ஏன்னா ஜம்முவையும் காஷ்மீரையும் வந்து கனெக்ட் பண்ணுறது பனிகல் பாஸ். இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு வந்து போகிறோம், ஒரு டூர் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஜம்மு வரைக்கும் தான் போக முடியும், ட்ரெயின் போகும். ஜம்முவிலேருந்து காஷ்மீருக்கு வந்துட்டு ரோட் ரூட் மூலமாக நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரோட் ரூட் வந்துட்டு இந்த பனிகல் பாஸை வந்து கிராஸ் பண்ணி போகும். அடுத்து வந்துட்டு பிற்பஞ்சல். பிற்பஞ்சல் பாஸ் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ். ஏன்னா இது முகல்ஸ்க்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட், முகல் எம்பரர்ஸ்க்கான ஹிஸ்டாரிக்கல் ரூட்டாக இருந்திருக்குது. முகல் எம்பரர்ஸ் வந்துட்டு டெல்லியை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க. அங்கேருந்து அவங்க சென்ட்ரல் ஏஷியாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு, ஈரானுக்கு போகிறதுக்கு, அப்போ இருந்த பெர்ஷியாவுக்கு போகிறதுக்கு இந்த பாஸ் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாஸாக இருந்துச்சு, பிற்பஞ்சல் பாஸ். இது எந்தெந்த ரீஜியனை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வேலியவும் பூஞ்ச் அண்ட் ரஜோரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் காஷ்மீர், பூஞ்ச் அண்ட் ரஜோரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் காஷ்மீரையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பிற்பஞ்சல் பாஸ். அடுத்த பாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜோஜிலா பாஸ். ஜோஜிலா பாஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஷ்மீர் வேலியவும் லடாக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாஸ் வந்து ஜோஜிலா பாஸ். இது வந்து எந்த மவுண்டேனியஸ் சிஸ்டம் பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது லடாக் ரீஜியன் கிராஸ் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே கார்கிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பாஸாக வந்துட்டு ஜோஜிலா பாஸ் இருக்குது. ஸோ கார்கில் வரப்போ பாகிஸ்தானி ட்ரூப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜோஜிலா பாஸை தான் கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு கார்கிலுக்கு போகிறதுக்கான கனெக்டிவிட்டி லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு கட்டாயிரும். ஸோ ஜோஜிலா பாஸை நம்ம ரீகேப்சர் பண்ணது தான் கார்கில் நம்ம வின் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது மூணுமே காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீரில் உள்ள முக்கியமான பாசஸ். ஸோ அடுத்த செஷனில் வந்துட்டு நம்ம மீத ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் உள்ள முக்கியமான பாசஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த செஷன் இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த செஷனில் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதோட கீ கான்செப்ட்ஸ் மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அது பதிஞ்சிடும். தேங்க்யூ ஆல்.